பத்திரிகையாளர், பேச்சாளர், அரசியல்வாதி, தொழிற்சங்க தலைவர்னு பன்முகத்தன்மை வாய்ந்த தோழர் ஜீவானந்தம் அவர்கள் 1907 ஆகஸ்ட் 21 கன்னியாகுமரியில பிறக்கிறாரு. தான் சொந்த ஊர்ல தாழ்த்தப்பட்ட மாணவனை கோயிலுக்குள்ள கூட்டு போனதுனால தான் சொந்த ஊரோட மொத்த வெறுப்பையும் சம்பாதிக்கிறாரு. சாதி மறுப்பு திருமணமும் பண்ணிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல காங்கிரஸ் கட்சியில இணைஞ்ச அவரு சோசியலிச கொள்கையால ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில இணைஞ்சு பயணிக்கிறாரு. பயங்கர மேடை பேச்சாளர். மேடை பேச்சினாலே நம்மளுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் மட்டும் தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி பயங்கரமா மேடை பேச்சுல சிறந்து விளங்கினவர் தோழர் ஜீவானந்தம் அவர்கள். அவரோட பேச்சை கேட்கறதுக்காக NS கிருஷ்ணர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கூட அவரோட கூட்டத்துக்கு போவாங்களாம். 1934 நான் ஏன் நாத்தியனானன் அப்படிங்கிற பகத்சிங்கோட புத்தகத்தை இவர் தமிழ்ல வெளியிறாரு. இதனால பிரிட்டிஷ் அதை தடை பண்ணி அவரை கைலிங்காலையும் விளங்க மாட்டி ஜெயிலில் அடைக்கிறாங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ அதுக்காக ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாரு. ஒரு தடவை காந்தி இவரோட பத்தியெல்லாம் கேள்விப்பட்டு காந்தி தமிழ்நாட்டுக்கே காரைக்குடிக்கே இவர் நேர்ல பாக்குறாரு ஒரு ஆசிரமத்துல. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க ஆசிரமம் வச்சு நடத்துறீங்க, உங்கள்கிட்ட ஏது சொத்து அப்படிங்கும்போது மக்கள் தான் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட சொத்து இல்லையா அப்படிங்கும்போது இல்ல எனக்கு இந்த தேசம் தான் சொத்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காந்தி திருப்பி அவரை பார்த்து இல்ல நீங்க தான் இந்த தேசத்தின் சொத்து அப்படின்னு சொல்லி வியந்து பாராட்டுறாரு. உங்களை போன்ற ஒரு வீரரால தான் இந்த தேசத்துக்கு பெருமையும் கிடைக்கும், விடுதலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வஉசி அவர்களும் வியந்து பாராட்டியிருக்காரு. ஒரு தடவை காமராஜர் ஆட்சி காலத்துல முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் ஜீவா அவர்கள் வீட்டுக்கு வராரு. சென்னை தாம்பரம் பக்கத்துலதான் அவர் வீடு இருக்கு. அப்ப அந்த வீடு பாத்தீங்கன்னா குடிசை வீடு, அது ஓட்ட குடிசை வீடு. அப்ப காமராஜர் ஜீவான்னு சொல்லி உள்ள வராரு. அப்ப காமராஜரை பார்த்து கேட்கிறாரு, என்னையா இது குடிசை வீட்டுல இருக்கு, அது ஓட்ட குடிசை வீட்டுல இருக்க, நான் முதலமைச்சர், நீ MLA, எனக்கு கஷ்டமா இருக்கு, அவமானமா இருக்கு அப்படிங்கவும் அது அவர் சிம்பிளா பதில் சொல்றாரு, வானமே எனக்கு எல்லை அப்படின்னு சிம்பிளா பதில் சொல்லிடுறாரு. இல்ல நீ ஓகே சொன்னா உனக்கு கவர்மெண்ட்ல வீடு ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கவும், இல்ல நீங்க என்ன சொன்னீங்க, காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா சோசியலிஸ்ட் ஆட்சி வந்துடும், சோசியலிஸ்ட் ஆட்சி வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருன்னு சொன்னீங்கல்ல, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு வீடு கொடுங்க அப்படிங்கவும் காமராஜர் அதிர்ச்சி ஆயிட்டாரா. அவரை பத்தி ஏற்கனவே அவருக்கும் தெரியும்ல. சோ அந்த அளவுக்கு நேர்மையாவும் எளிமையாவும் துணிச்சலாவும் கடைசி வரைக்கும் கொள்கை மாறாமலும் இருந்த தலைவர் தான் தோழர் ஜீவானந்தம் அவர்கள். ஆனா தர்ம சங்கடம் என்ன அப்படின்னா, ரீசெண்டா திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி பக்கத்துல ஆத்துமேடு பக்கத்துல ஒரு மேம்பாலம் கட்டுறதுக்காக அங்க இருந்த தோழர் ஜீவானந்தம் சிலையை அகற்றி குப்பையா வீசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது பெரிய சர்ச்சையாகவும் அங்க இருந்த பொதுமக்களும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைஞ்சுதான் திருப்பி அதே இடத்துல அந்த சிலையை அவரோட சிலையை வெற்றிகரமா நிறுவியிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட மகான்களோட வரலாறு, தோழர் ஜீவானந்தம் அவர்களோட வரலாறை நாமளும் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். நாங்காலி